தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அண்ணாமலை குறித்து விமர்சித்த திமுக அமைச்சர் கோவி செழியனுக்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார். அண்ணாமலை குறித்து பேசிய திமுக அமைச்சர் கோவி செழியன், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போது கடும் நெருக்கடியில் இருக்கிறார். யோகியரை போல வேஷம் போட்ட அண்ணாமலையின் கள்ளத்தனம் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அண்ணாமலை காலாவதியான அரசியல் தலைவராகிவிட்டார் என்று விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி, திமுகவை கடும் நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் உள்ளாக்கியவர் அண்ணாமலை. தனி மனித விமர்சனத்தை தவிர்ப்பது திமுக அமைச்சருக்கு நல்லது. கள்ளத்தனம் குறித்து பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். அண்ணாமலையால் திமுகவினர் தூக்கமின்றி தவித்ததும் தவித்துக் கொண்டிருப்பதும் உலகறிந்த உண்மை. பாஜகவில் குடும்ப அரசியலோ வாரிசு அரசியலோ இல்லை என்பதை கூட தெரியாத ஒரு அமைச்சர் இப்படி விமர்சித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அண்ணாமலை காலாவதி ஆனவர் அல்ல. அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலத்தை காலம் உறுதி செய்யும். அப்போது திமுக காலாவதி ஆகியிருக்கும் என்று நாராயணன் திருப்பதி பதிலடி கொடுத்துள்ளார்.